எபிசோட் ஸ்டார்டிங்ல நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. இது யாரோடதுன்னா ஜூங்கோட தான். ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சுட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருப்பான். இங்க வந்து ஹானியூல காமிப்பாங்க. ஹானியூல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மாதிரி கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. 2 பேருமே வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருப்பாங்க. 2 பேருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்காக தான் நாங்க 2 பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருப்பாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் அந்த கத்தியை பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து வீட்டில் இருக்க டேபிளை கழட்டி போட்டுட்டு அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இங்க டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு மயக்க மருந்து கொடுக்குறது என்ன கொடுக்கணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹானியூல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பைனல் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து கொடுங்க. நீங்க அப்போ மயக்க மருந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. ஸோ நீங்க அதுக்கப்புறம் அவங்க ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சரக்கடிக்க வரும்போது அந்த பாரோட ஓனர் காலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயம் இருக்கும். அதை வந்து ஜூங்கோ பார்த்துட்டு, மேம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து போடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வந்து அடிக்கடி டாக்டரை போய் பாருங்க, செக்அப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோன்னே, ஆமா இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருடான்னு கேட்டோன்னே, நான் வந்து டாக்டர், அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஓ டாக்டரா, ஸோ நீ வந்து நிறைய குடிச்சிருக்கேன்னு சொன்னேனே, இல்லை நானும் டாக்டர் தான் சொல்லிட்டு ஹானில் சொல்லலாம். நீங்க 2 பேருமே நிறைய குடிச்சிருக்கீங்க, காசு கொடுக்காம போயிடாதீங்க. நிறைய பேர் இப்படி தான் வந்து போயிருக்காங்க. ஆனா யாருமே காசு கொடுத்ததில்ல. நீங்க வந்து கொடுக்காம போயிடாதீங்க. ஏன்னா கேமரா இருக்குன்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஹானியூல வந்து பார்த்தீங்கன்னா இவளோட ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருப்பா. ஸோ மயக்கவியல் நிபுணரா வந்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா கொடுத்துட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருப்பா. ஓகே டாக்டர், நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நீங்க மட்டும் தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அந்த கோட்டு அப்புறம் தலையில வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் போட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்குல வந்து ஒரு சர்ஜரி பண்ணுவான். அந்த பேஷண்ட் மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை வந்து சின்னதா ஆக்குறதுக்காக சர்ஜரி வந்து பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஜூங்கோ ஆப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டே இருப்பான். ஸோ ஹானியூல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல அந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு வெளியே வருவான். வெளியே வந்துட்டு டாக்டர் பென் கிட்ட, "ஏய் எதுக்குடா அவ்வளோ இங்கே வர சொன்னான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். ஹானியூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ கூட பேசுறதுக்காக வந்திருப்பான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூங்கோவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லை அவன் வந்து கத்தி பிடிக்கவே கொஞ்சம் பயப்படுறான். நான் அந்த மாதிரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கண்டினியூஸாக பண்ணிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவன் எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. நான் வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு ஹானில் வந்து டாக்டர் பின் கிட்ட கேட்டிருப்பான். இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது, என்ன பேசிட்டு இருக்க, நான் வந்து வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஏன் இல்ல நான் வந்து அந்த மாதிரி சொல்லல, நீ வந்து எதுக்காக இங்க வந்தேன்னு அவன் கேட்டோன்னே, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன். இவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட கிளாஸ் சார் வந்துறாரு. வாங்க சார், என்ன சார் இந்த பக்கம், எதுக்கு சார் இங்க வந்தீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பின் வந்துட்டு காஃபி வந்து கொடுத்துட்டு, ஓகே சார் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் வந்து வெளியே வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு டாக்டர் பின் வந்துட்டு வெளியே போவான். ஓகே, என்னோட 2 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி டாக்டரா இருக்கிற பொசிஷன்ல பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க 2 பேரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல பெர்மனெண்டா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்ல சார் நாங்க 2 பேருமே வந்து டெம்பரவரியா தான் இருக்கோம். என்ன சார் நாங்க 2 பேருமே பெர்மனெண்ட் இல்ல, நாங்க 2 பேருமே டெம்பரவரியா தான் வேலை பார்க்குறோம். இன்னும் வந்து எங்க லிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஜூங்கோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலான்னு இருக்கேன். நீ வந்து என்ன சொல்றேன்னு அவர் கேட்டோன்னே, இல்ல சார் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாவே அழகா தான் இருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனும் தேவை, நம்ம எல்லாரும் வெளியே போய் சாப்பிடலாமான்னு அவங்க சார் கேட்டோன்னே இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருப்பாங்க. டாக்டர் பின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும்போது, ஏய் நீ எதுக்குடா இங்க வந்தேன்னு ஜூங்கோ கேட்டோன்னே, பாருங்க சார் இவன் எப்ப பாரு என்ன இப்படி தான் வம்பிழுத்துட்டு இருக்கான். என் கூட வேலை பார்க்குற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தனியா சாப்பிட போயிட்டாங்க. நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். அதனால தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பின் வந்துட்டு, சார் இவங்க 2 பேரும் எப்படி சார் ஸ்கூல்ல சமாளிச்சீங்க? இவங்க 2 பேரும் எப்ப பாரு சண்டை போட்டுட்டு தானே இருப்பாங்க. நீங்க மட்டும் எப்படி சார் சமாளிச்சீங்கன்னு கேட்டோன்னே, அதை வேற கேட்குறியா? இவங்க 2 பேரும் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்ப பாரு எனிமீஸ் மாதிரி தான் இருப்பாங்க. 2 பேரும் எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்கன்னு சாரும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அவ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல தூங்கிட்டே இருக்கிறதுனால தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக சில்லி சாப்பிட்டுட்டு இருப்பா. இவ என்னடா சாப்பிட்றான்னு கேட்டோன்னே, அவ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக மிளகா சாப்பிட்டுட்டு இருக்கா. நீ வேணா அதை ட்ரை பண்ணுன்னு சொன்னோன்னே, இல்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே வெளியே வரும்போது அவ வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். அப்ப டிஸ்பென்சர்ல போயிட்டு, மேம் எனக்கு வந்து வயிறு ரொம்ப வலிக்குது, எனக்கு ஏதாவது டேப்லெட் கொடுங்கன்னு ஹானியூல் கேட்டுட்டு இருப்பான். இவன் வந்து பார்த்துருவான். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வருவா. ஸோ கிளாஸ்ல வரும்போது தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே வருவா. கிளாஸ்ல இருந்துட்டு விண்டோ வெளியே வந்து எட்டி பாப்பா. ஸோ சன்லைட் பட்டோன்னே இவளோட அந்த தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு போயிடும். அவன் மறுபடியும் சேர்ல வந்து உட்காந்தோடனே இவளுக்கு வந்து மறுபடியும் தூக்கம் வர மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு அவள் தான் எடுப்பான். எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஜூங்கா வந்துட்டு, இதை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நீ சாப்பிடக்கூடாது, நீ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடாம தான் இருக்கணும். நம்ம கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லியை ஃபுல்லாக பேன் பண்ணுறேன், எல்லாருக்கும் கேட்டுச்சுலன்ற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து எனக்கு தான்
சொந்தம், இந்த முட்டை வந்து எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அங்க இருக்கிற ஒரு முட்டைக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா, இங்கேயே வந்து இவங்க இவ்வளவு சேட்டை பண்றாங்க, ஸ்கூல் டைம்ல எவ்வளவு சேட்டை பண்ணியிருப்பாங்க, இவங்க 2 பேரையும் சமாளிக்க நான் நிறையவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சார் சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த முட்டைக்காக தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், ஓகே சார், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் சொன்னதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க, நீங்க வந்து மறுபடியும் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா உங்களோட அந்த முக சொருக்கம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட சர்ஜரி மூலமா நான் ரிமூவ் பண்ணிடுவேன்னு சொன்னேன். இல்ல இல்ல, நான் வந்து நேச்சுரலாவே அழகா இருக்கேன்னு ஜூங்கா சொல்லிட்டான். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. கிளம்பிட்டு தனியா போகும்போது நீ எங்கடா போறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டோன்னே, இல்ல நீ முன்னாடி போ, நான் வந்து அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஜூங்காவும் ஹானியும் பேசிட்டு இருப்பாங்க. நீ வந்து பாத்தீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், நீ வந்து எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன்னு ஜூங்கா கேட்டோன்னே, இல்ல நீ வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஆப்ரேஷன்ல வந்து பயப்படுவில்ல, ஸோ அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் வந்தேன்னு ஹானில் சொன்னேனே. இதே மாதிரி தானே நானும் உனக்கு பண்ணலான்னு இருந்தேன், நீ வந்து உன்னோட பிரச்சனையை என்கிட்ட சொல்லவே இல்லை, உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாமலே வந்து நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன், உனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் தான் நான் நினைச்சேன், ஆனால் நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு சுயநலமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நீ வந்து எதுக்காக இந்த மாதிரி இருக்க, நான் உனக்கு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீ வேணான்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த இடத்துல பிரேக்கப் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண வரியா, நீ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுயநலமா இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஜூங்கோ வந்து அந்த இடத்துல இருந்து மெதுவா போவான். ஸோ இவன் என்ன பேசுறான், ஒருவேளை இவன் வந்து கரெக்டாக தான் சொல்றானான்னு ஹானியலுக்கே தோணிட்டு இருக்கும். அன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் தம்பி வேமா வந்துட்டு, வேமாவா வேமாவா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜூங்கோ வந்துட்டான் நான் நினைக்கிறேன், ஏன்னா மேலே வந்து லைட் எரியுதுன்னு அவங்க தம்பி சொன்னோன்னே, மேலே லைட் எரியுதா ஜூங்கோ வந்துட்டானான்ற மாதிரி வேமா விடுவாளாம். ஹானியல் வேமா போகாத மெதுவா போன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவன் வேமா மேலே வருவான். மேலே வந்து யாருன்னு பார்த்தா டாக்டர் பின்னா. டாக்டர் பின்னா நீங்களான்னு கேட்டோன்னே, ஆமா நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவன் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டான், அதை வந்து எடுத்துட்டு போகலாம் தான் நான் வந்தேன், உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு வர சொன்னான், இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போவான். ஓகே ஹானில், நான் வந்து போயிட்டு வரேன், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் பின் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவான். அவன் கொடுத்துட்டு போனால அந்த பார்சல்ஸ், அந்த பார்சலை தான் இவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். இங்கே வந்து ராணை காமிப்பாங்க. ஸோ ராணுக்கு வந்து ஒரு கால் வரும். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஆட்டுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டுச்சு, நான் வந்து அந்த இடத்துக்கு போகிறேன், நீ வந்து உன்னோட பையனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் வரும். இவன் வந்துட்டு நான் வந்து பையனை வேற பார்த்துக்கணுமா, நாளைக்கு வந்து எனக்கு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, அதை வேற எப்படி பண்ணுன்ற மாதிரி பையனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடும். லிஃப்ட்ல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையனை யாராவது பார்த்துக்க முடியுமான்ற மாதிரி அவள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். வெளியே வரும்போது என்னாச்சு, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு இருப்பானா அப்படின்னு. என்னோட பையனை வந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்க முடியுமான்னு சொன்னேன். ஓகே நான் வந்து பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் இருக்கு, நான் கொஞ்ச நேரம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் பின் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பையனை தான் பார்த்துட்டு இருப்பான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாருன்னா அதையே வந்து பார்த்தா அவனே ஃபுல்லாக திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒரு மெடிக்கல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிட்டு இருக்கும்போது அவனால திருப்பி சொல்ல முடியலன்னு அவனை வந்து டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் கோச்சிட்டு வெளியே போவானே, இல்ல இல்ல வெயிட் பண்ணி போகாத, நீ இப்பயே வந்து அவங்க அம்மா கிட்ட போனேன்னா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன், என்ன வந்து மதிச்சுட்டு மறுபடியும் என் கூட பேச மாட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்டனில் இருக்கிற ஒரு எறும்பை போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இருக்கிறத ரான் பார்த்துட்டு, உங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருக்கான், நான் சொல்ற பேச்சை கேட்டுட்டு தான் இருக்கான்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. என்னடா சொல்ற, நம்ம நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணலாமா, என் கூட இருந்தா நீ ஹாப்பியா இருக்கியான்னு அவன் கேட்டோன்னே, ஆமா நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன்னு அவனும் சொல்லிட்டு இருப்பான். ரான் வந்து பேசிட்டே வரும்போது, என்ன அவளுக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, அதனால தான் வந்து அவள் வேலையை விட்டு வந்தாளா, ஆனியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பேசுறத வந்து ஜூங்கா வந்து கேட்டுருவான். ஆஹா, இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளான்னு இவனுக்கு வந்து தோணிடும். அவகிட்ட வந்துட்டு, ஓகே நீங்கள் வந்து ஃபோனில் பேசுனீங்களா, அதை வந்து எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமான்னு ஜூங்கா வந்து கேட்பான். ரான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட், அதாவது அந்த டாக்டர் இன்னொருத்தர் இருந்தால அவையாக வந்து பார்த்தீங்கன்னா ஹானியில் வந்து சீட் பண்ணிட்டு அவள் பேரை போடாமல் அவன் பேரை போட்டுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆயிருப்பான். அந்த இன்சிடென்ட்டை ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூங்கா கிட்ட சொல்லிடுவான். ஜூங்கா கிட்ட சொன்னோன்னே ஜூங்கா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க கிட்ட தான் வருவான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூங்கோட ஃப்ரெண்டு, நீ வந்து எதுக்காக இப்படி பண்ண, உனக்கும் ஹானியில் கிட்ட என்ன பிரச்சனைன்னு அவன் கேட்டோன்னே, அப்போ முன்னாடி இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டு, நீ வந்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறத நம்பாத, அவள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரு பொய்யா தான் சொல்லிட்டு இருப்பான், அவளுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் சரியாகவே பண்ண தெரியாது, அவள் பண்ண தப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டான், அவள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் எப்போ பாரு குறை சொல்லிட்டு இருப்பான், அவள் சொல்கிறத நம்பாத, அவள் பேச்சை வந்து கேட்காதன்ற மாதிரி அவன்கிட்ட வந்து அவன் பேசிட்டு இருப்பான். ஜூங்கோ, நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கோம், நீ வந்து இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை சொல்கிறதே கேட்காதன்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே இவனுக்கு வந்து கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டு மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுரும். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஹானியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே குத்திட்டு இருப்பான். ஸோ குத்தும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் பதிலுக்கு அடிச்சிட்டு இருப்பான். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே வேலை பார்த்துருந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அடிக்காதீங்க சார், வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்லி தடுத்துட்டு இருப்பாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே புரிஞ்சுக்காத மாதிரி தான் இருக்கா, நாங்கள் 2 பேரும் எதுக்காக சண்டை போட்டோன்னு உனக்கு வந்து தெரியாதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறது தான். பொசிஷனுக்காக எல்லா இடத்துலயும் நடக்கிறது ஃபைட்டு தான் சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. எங்க வீட்ல காமிப்பாங்க. அவ வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, "அம்மா நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக தான் மேல முட்டைக்கோஸ் வந்து வளர்த்தியான்னு?" அவ கேட்டுட்டு இருப்பா. ஏன்னா அவங்க அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா முட்டைக்கோஸ் இவளுக்காக தான் வளர்க்குறான்னு சொல்லிட்டு இருப்பார்ல. அந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ கேட்டோனே, "ஆமாம்மா நான் வந்து உனக்காக தான் வளர்த்தேன்." அப்ப அவங்க தம்பி வந்துட்டு, "அம்மா வந்து இது மட்டும் பண்ணல. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இது பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவுமே தெரியாம இருக்குன்னு" சொன்னோனே, "ஏய் விடுடா அதெல்லாம் எதுவும் சொல்லாதன்னு" அவங்க தம்பிய வந்து திட்டிட்டு இருப்பாங்க. "அம்மா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்டுக்கிறேன். நீங்க வந்து எதுனாலும் எனக்கு வந்து சஜஷன் பண்ணுங்கன்னு" சொன்னோனே, அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ ரூம்ல வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பான். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனையில இருக்கும்போது, அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வரதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதே மாரி தானே ஜூங்கவும் நமக்கு பண்ணான். நம்ம வந்து பிரச்சனையில இருக்கும்போது, அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வரணும்னு தானே அவனும் நெனச்சான். அப்ப அவன் பண்ணது கரெக்ட் தானே. நம்ம வந்து அவன்கிட்ட எப்படியாவது பேசணும்னு சொல்லிட்டு, அவ வந்து ஃபோன எடுத்துட்டு கால் பண்ண ட்ரை பண்ணுவா. ஸோ கால் வந்து பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளு கரெக்ட்டா வந்துரும். "ஜூங்கோ நீ என்ன பண்றேன்னு?" அவ கேட்டுட்டு இருக்கும்போது, "இல்ல என்ன உன்னோட முகம் வந்து இப்படி இருக்கு? நீ வந்து யார் கூடயும் சண்டை போட்டியா? இல்ல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து உன்ன அடிச்சுட்டாங்களான்ற மாதிரி அவ பேசிட்டு இருக்கும்போது, அவளோட கையெல்லாம் பார்ப்போம், முகத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அடிபட்டுட்டு இருக்கும். "ஏய் என்னாச்சு? நீ வந்து எங்க போயிட்டு வரன்ற?" மாதிரி அவ கேட்டோனே, "இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உன்ன வந்து ரொம்ப மிஸ் பண்றேன்னு" சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஹக் பண்ணிட்டு, "நான் வந்து உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் வந்து உன்ன பார்க்கறதுக்காக தான் இங்க வந்தேன். நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசலாமான்னு" சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. "உன்னோட பிரச்சனையிலருந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து வெளிய வரணும்னு கொஞ்சம் கூட அவசியம் இல்ல. நீ வந்து உன்னோட பிரச்சனைய என்கிட்ட ஷேர் பண்ணு. நம்ம 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு" சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. "நீ வந்து எதுக்காக இப்போ யாரு கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்தன்னு?" அவ கேட்பா. "இல்ல நீ எதுவுமே சொல்லலைனாலும் பரவால்ல. உனக்கு வந்து எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப மட்டும் என்கிட்ட சொல்லு. நீ வந்து எதையும் வந்து என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு ஆனின்னு சொன்னோனே, "இல்ல நான் வந்து பார்த்தேன்னா எதுவுமே மறைக்கல. நான் வந்து இப்போதைக்கு உன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு டைம் வரும். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தேன்னா நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்னு" ஜூங்கோ வந்து பார்த்தேன்னா ஆனியல் கிட்ட பேசிட்டு இருப்பான். இல்ல நீ வந்து பார்த்தேன்னா எதுனாலும் என்கிட்ட சொல்லு. நம்ம 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம்ன்னு" அவங்க பேசிட்டு இருக்கும்போது, இல்ல நீ வந்து பார்த்தீன்னா, எதுவுமே என்கிட்ட வந்து சொல்லாம தான் இருக்க. நீ வந்து நான் எப்பலாம் உன்கிட்ட வரேனோ, அப்பலாம் வந்து பார்த்தீன்னா, நீ தள்ளி தான் போயிட்டுருக்கன்னு" ஜூங்கோ சொல்லிட்டு இருப்பான். "ஓகே, ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்தீன்னா, நம்ம சண்டை போட வேணாம். உனக்கு வந்து அடிபட்டுருக்குல. ஸோ நான் அந்த அடிபட்ட காயத்துக்கு வந்து பார்த்தீன்னா, மருந்து போடுறேன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. கிட்ட வரும்போது, "ஓகே, ஓகே. இல்ல நான் வந்து பின்னாடி போறேன்னு" சொல்லிட்டு, "நம்ம 2 பேரும் இப்ப வெளிய போலாம். நீ வந்து இப்போ கொஞ்சம் சேடா இருக்கில்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹேப்பியா இருக்கலாம். உன்கிட்ட இருக்கிறதுலயே எது வந்து நல்ல ஷர்ட் இருக்குன்னு" சொல்லிட்டு அந்த ஷர்ட் வந்து தேடிட்டு இருப்பான். எங்க வருவாங்கன்னா, ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீன்னா, ஒரு கிளப்புக்கு தான் வருவாங்க. "அம்மா இந்த மாதிரி இடம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த ட்ரெஸ் வந்து உன்ன நீ எப்போ வாங்குனன்னு?" அவ கேட்டுட்டு இருக்கும்போது, நானும் ராணும் போலான்னு வாங்கிட்டு இருந்தோம். ஆனா ராணும் நானும் வந்து பார்த்தீன்னா, எப்பயுமே வெளிய போனதில்ல. அந்த ட்ரெஸ் வந்து போடுறதுக்கான டைம் வந்து இதுதான்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளப்ல வந்து ஆடிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "ஓகே நான் போயிட்டு 2 பீர் மட்டும் வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு, அவன் அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபன்னா ஆடிட்டு பீர் வந்து எடுத்துட்டு வருவான். 2 பேரும் அந்த கிளப்ல வந்துட்டு வெளிய வருவாங்க. ஸோ வெளிய வரும்போது, "நீ வந்து உன்னோட பிரச்சனைய வந்து என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. உனக்கு வந்து எப்ப சொல்லணும்னு தோணுதோ, அப்ப மட்டும் எனக்கு சொல்லுன்னு" ஜூங்கோ கிட்ட வந்து பார்த்தீன்னா, ஹானில் சொல்லுவான். "நீ வந்து தனியா இருக்கிறேன்னு மட்டும் நினைக்காத. எப்பயுமே நான் உன் கூட தான் இருக்கேன்ற" மாதிரி 2 பேரும் பேசிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது, "ஓகே உன்னோட பிரச்சனையிலேருந்து வந்து எப்ப நீ வெளிய வரியோ, அப்பயே வந்து பார்த்தீன்னா வெளிய வந்துக்கோ. நான் வந்து என்ன சொல்றதுக்காக வந்தேன்னா, நம்ம சார் இருந்தார்ல, ஸோ அத பத்தி தான் அவன் பேசணும்னு" சொல்லிட்டு இருப்பான். அவங்க சார் வரும்போது, "சார் என்னாச்சு? உங்க முதுகுல என்ன இருக்குன்னு?" சொன்னோனே, "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து கிளாஸ்ல எப்ப பாரு சாஞ்சு உட்காருவேன்ல, அதுல தான் அந்த மாதிரி வந்துடுச்சுன்னு" சொன்னோனே, "டாக்டர் பீன் இங்க வாங்க. இவரோட முதுகுல என்ன இருக்குன்னு பாருங்கன்னு" சொன்னோனே, அவனும் வந்து பார்த்தீன்னா ஷர்ட்ட விலக்கிட்டு பார்ப்பான். இது வந்து பார்த்தீன்னா நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அமுக்கி பார்ப்பான். "சார் உங்களுக்கு வலிக்குதான்னு?" கேட்டோனே, "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. நான் வந்து பார்த்தீன்னா இத விட்டுருங்க. இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம்னு" சார் சொன்னோனே, ஜூங்கோ வந்து பார்த்தீன்னா அந்த ஆப்பரேஷன் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல, ஸோ அந்த ஆப்பரேஷன் பண்ணும்போது வெளிய போனத 2 நர்ஸ் பேசியிருப்பாங்க. அத வந்து பார்த்தீன்னா இவன் கேட்டுருவான். "நான் வந்து ஜூங்கோ வந்து மறுபடியும் வேலைக்கு வந்துட்டான்னு நெனச்சு தான் வந்தேன். ஆனா அவனுக்கு வந்து பார்த்தீன்னா இந்த மாதிரி அந்த பிரச்சனை இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வந்து மறுபடியும் என்னோட ஸ்டூடண்ட்ட கஷ்டப்படுத்த விரும்பல. நீங்க வந்து அவன்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்கன்னு" டாக்டர் கிட்ட அவரு சொன்னோனே, "இல்ல, இல்ல நாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எப்படியாவது நாங்க பேசுறோம்னு" அவன் சொல்லிருவான். சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தீன்னா ஹானில் வந்து அவன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னோனே, "நீ வந்து இப்போ நீ தான் முடிவெடுக்கணும்னு" ஹானில் சொன்னோனே, "ஓகே நான் வந்து பார்த்தீன்னா அவருக்கு ஆப்பரேஷன் பண்ண ரெடியா தான் இருக்கேன். ஆனா நீ வந்து என் கூட தான் இருக்கணும்னு" ஹானில் கிட்ட வந்து ஜூங்கோ சொன்னோனே, "ஓகே நான் எப்பயுமே அவன் கூட தான் இருப்பேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து நம்மளோட பிரச்சனைய சால்வ் பண்ணலாம். நம்ம 2 பேருமே சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம்னு" சொன்னோனே, ஹானிலுக்கு வந்து பார்த்தீன்னா அவன் சொன்னது வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிடும். அடுத்து வந்து ஆப்பரேஷன் தியேட்டர் தான் காமிப்பாங்க. அவர் வந்து பார்த்தீன்னா கீழ படுத்துட்டு இருப்பாரு. "சார் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து நல்லா குடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து வலியே தெரியாதுன்னு" சொன்னோனே, "எனக்கு என்ன பிரச்சனை? என்னோட ஸ்டூடண்ட் 2 பேரும் டாக்டரா இருக்காங்க. என்ன வந்து அவங்க 2 பேரும் சேவ் பண்ணிருவாங்கன்னு" சொல்லிட்டு அவரு பேசிட்டு இருப்பாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கட்டி இருந்துச்சுல்ல, ஸோ அந்த கட்டிய தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே மூலமா பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது கீழ வந்து ஒரு செருப்பு இருக்கும். ஸோ அந்த செருப்ப எடுத்து பார்த்தோனே, அதுல வந்து ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர்ல என்ன இருக்கும்னா,
ஆனா நீ வந்து எதை நினைச்சும் பயப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். நம்மளோட பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் எப்படி ஹாப்பியா இருந்தோமோ, அந்த ஹாப்பியான மூமெண்ட்ட மட்டும் நினைச்சுட்டு ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள வா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னோனே, அவ வாங்கி குடுத்த செருப்ப தான் போட்டுட்டு உள்ள வருவா. ஸோ உள்ள வந்துட்டு அந்த டாக்டர் முதுகுல அந்த கட்டி இருக்குல்ல, ஸோ அந்த கட்டிய தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் மூலமா பண்ணி எடுப்பான். ஸோ பிளட் எல்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நர்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் எல்லாம் வந்து சக் பண்ணி வெளிய எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட உடம்புல இருந்து அந்த கட்டிய வந்து அப்படியே மெதுவா எடுப்பா. ஸோ அந்த கட்டிய எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் பின் வந்து ஒரு ட்ரீட் மாதிரி குடுத்துட்டு இருப்பான். இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்க இருந்த எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜூங்கோவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அங்க பாரு அவனோட அந்த கட்டிங் ஸ்டைலே பார்த்தியா, அந்த ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து அவனோட ஸ்டைலே மாறிடுச்சுன்னு டாக்டர் பின் வந்து டீஸ் பண்ணிட்டு இருப்பான். அங்க இருந்த கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூங்கோவ பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க ஏதாவது வேலைய வந்து வேற வேலைக்கு போறீங்களா? சொல்லுங்க, நாங்களும் ரிசைன் பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு, எங்க டாக்டர் பின்னோட கிளினிக்ல வேலை பார்த்த எல்லாரும் அவனுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து என்னோட ட்ரீட்ரா, நீங்க வந்து என்ன பத்தி பேசாம அவன பத்தியே பேசிட்டு இருக்கீங்கன்னு டாக்டர் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொசசிவ் ஆயிட்டு இருக்கும். ஜூங்கோ வந்துட்டு ஹானியோட காலை ஏத்துவான். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டு அவங்களோட பீர வந்து சியர்ஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. இங்க வந்து வீட்ல காமிப்பாங்க. வீட்ல வந்து பாடா வந்துட்டு அவங்களோட தான் பேசிட்டு இருப்பான். நான் வந்து இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். கடையில இருக்க எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். ஸோ இந்த கடையில இருக்கிற எல்லா பொறுப்பையும் நான் தான் பார்க்குறேன். ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஒரு பெரிய கடையா போட போறேன்னு சொல்லிட்டு பாடா சொல்லிட்டு இருப்பான். அப்ப அவங்க அம்மா வந்துட்டு ஹானில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அவளோட அந்த வேலை பளு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா போயிட்டு இருக்கு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு எங்கேயாவது கீழ விழுந்துருவாளான்னு கொஞ்சம் பயமா இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. இங்க ரான் வந்து பார்த்தீங்கன்னா, இவளோட பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எத்து விட்டுருவான். "ஏய் என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ வந்து சோகமா இருக்கும்போது மட்டும் நான் வேணும். நீ வந்து ஹாப்பியா இருக்கும்போது எனக்கு வந்து எதுவுமே இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு ரான் வந்து அவ கூட பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். ஸோ 2 பேரும் பேசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஹக் பண்ணிக்கிறா. "நீ வந்து எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும்னு தான் நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட கஷ்டம் எல்லாமே போயிடுச்சு. உன்னோட சோகம் எல்லாமே போயிடுச்சு. உனக்கு வந்து தெரியுமா? ஜூங்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன போய் அடிச்சான். உனக்கு வந்து இது தெரியுமான்னு" சொல்லிட்டு ரான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூங்கோ அடிச்சத அவகிட்ட சொன்னோனே, ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மெசேஜ் பண்ணுவான். "நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட நெறைய அடி அடிச்சிருக்கணும். அத மட்டும் எனக்கு கன்ஃபார்மா சொல்லுன்னு" மெசேஜ் வந்து பண்ணோனே, "ஆமா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன நெறைய அடி அடிச்சேன்னு" சொல்லிட்டு ஜூங்கோவும் மெசேஜ் பண்ணுவான். இவங்க பேசிட்டே இருக்கும்போது டாக்டர் பின் வந்துட்டு, "ஓகே நம்ம எல்லாரும் கேம் விளையாடலாம்னு" சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி இருக்கும். ஓகே உள்ள இருந்து ஒரு பால் எடுப்பான். ஸோ அந்த பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, எது இருக்கோ அத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாரும் கரெக்ட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். ஃபோர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொட்டேட் பண்ணி விடுவாங்க. ஃபோர்க் வந்து வேகமா சுத்திட்டு கரெக்ட்டா நம்ம ஹானில் முன்னாடி தான் நிக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹானில் தான் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த உள்ள இருந்துட்டு ஒரு பால் வந்து எடுப்பாங்க. பால் எடுத்துட்டு இவ வந்து ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மெதுவா ஓப்பன் பண்ணுவான். ஆஹா! இதுல என்ன இருக்குன்ற மாதிரி பார்த்தோன்னா, "நீ இப்ப யாரு கூடயாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கியான்னு" போட்டிருக்குமா. "நீ யாரு கூடயாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கியான்னு" சொல்லிட்டு அந்த நர்ஸ் படிச்சோனே, இல்ல நான் வந்து பார்த்தேன்னா, இப்ப யாரு கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இல்ல. நான் வந்து சிங்கிளா தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு அவ சொன்னோனே, இங்க ஜூங்கோவ காமிப்பாங்க. ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உர்ருன்னு இருப்பான். மறுபடியும் வந்து அந்த ஃபோர்க்க ரொட்டேட் பண்ணுவாங்க. அந்த ஃபோர்க் கரெக்ட்டா நம்ம ஜூங்கோ கிட்ட தான் வரும். ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஷாக்ல இருப்பான். ஜூங்கோ மறுபடியும் எடுப்பான். அந்த பால் வந்து, "நீ ரீசென்ட்டா யாரையாவது கிஸ் பண்ணியான்னு" கேட்டுட்டு இருப்பாங்களா. இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா யாரையும் கிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் வந்து சரக்கே அடிச்சுக்கிறேன்னு அவன் வந்து சரக்கு அடிப்பான். அந்த ஈவென்ட் முடிஞ்சோனே 2 பேரும் தனியா பேசிட்டு இருப்பாங்க. "நீ வந்து எதுக்காக பொய் சொன்னேன்னு" அவன் கேட்பானா, "நீ வந்து எதுக்காக பொய் சொன்னேன்னு" 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்பாங்க. "நீ பொய் சொன்னால தானே நானும் பொய் சொன்னேன்னு" சொல்லிட்டு ஹானியும் சொல்லுவான். "நான் என்ன பொய் சொன்னேன்னு" அவன் கேட்டோனே, "இல்ல நீ ரீசென்ட்டா யாரையுமே கிஸ் பண்ணதில்ல, உண்மைய சொல்லுன்ற" மாதிரி அவ கேட்டோனே, "இல்ல நான் வந்து யாரையுமே கிஸ் பண்ணதில்லையேன்னு" அவனும் சொல்லுவான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். அவன் வந்துட்டு டாக்டர் ஈங்க வந்து அடிச்சுட்டு வந்தான்ல, ஸோ அந்த அடிச்சுட்டு வரும்போது அவன் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது, "நீ வந்து இதுக்கப்புறம் எதுவுமே நினைச்சு கவலைப்படாத. நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு இருப்பான். ஸோ பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல 2 பேரும் கிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல 2 பேரும் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நான் யாரையுமே கிஸ் பண்ணலைன்னு அவனும் சொல்லியிருப்பான். ஹானியுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருப்பான். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கிஸ் பண்ணிப்பாங்க. ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து தான் இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். நீ வந்து எப்பயுமே என்ன விட்டு போயிடாதன்ற மாதிரி ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹானில் கிட்ட பேசிட்டு இருப்பான். ஹானில் வந்து ஓகே நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் சேர்ந்தே இருக்கலாம்னு பேசிட்டு இருப்பாங்க. அதோட எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.